படிக்கல, என் டிகிரியை கண்டினியூ பண்ணல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன், எல்லாமே விட்டுட்டேன்டா. இப்போது என் டிகிரி நான் படிக்க போகிறேன், நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 வருஷம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் திருப்பி நான் எடுக்கிறோன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கே அது வேலை பார்க்குறேன்? அசிஸ்டன்ட் டைரக்டர். எந்த படத்தில் இருந்து சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டர் உன்னை வேலைக்கு வச்சுருக்காங்க? ஏன்டா இப்படி பொய்க்கு மேலே பொய் சொல்லிட்டு இருக்க? போதும்டா, நிப்பாட்டுடா. என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டல்ல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்கி வச்சுட்டல. என்ன உன்னால பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன் நான். என்னால் ஒழுங்கா வேலை பார்க்க முடியல, நான் குண்டாயிட்டேன்னு வேற எல்லாரும் சொல்றீங்க தெரியுமா? நான் ப்ராப்பராக சாப்பிட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்க, தூக்கம் வரலண்ணா. ஆனா நான் உன்னை லவ் பண்ணதுக்குள்ள நீ ரிட்டர்ன் எனக்கு இப்படி நல்ல ஒரு கிஃப்டா எனக்கு கொடுத்துட்டு இருக்கடா. எப்படிடா உனக்குலாம் மனசு வருது? உனக்காக போய் என் அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன் நான். எனக்கு எங்க அம்மா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு தெரியும். எனக்கு எங்க அம்மா இல்லாம தூக்கம் வராது. அவங்கள என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தவங்கள கையெடுத்து விட்டுட்டு உனக்காக வந்தேன் நான். என்ன நிம்மதியா விடுடா. நீ வேணான்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் ஆதி. நான் திரும்பி வரமாட்டேன். நீ வேணான்னு நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் உன் ஒய்ஃப் கிடையாது. அது கோர்ட் டிசைட் பண்ணட்டும். கோர்ட் ஒன்று வற்புறுத்தி என்னை வந்து உன் கூட வாழ வைக்க போகிறது கிடையாது. நீ வேணான்றதுக்கு நான் எங்கே போய் என்ன ஃபைட் பண்ண வேணாலும் பண்ணுவேன். நீ எனக்கு வேணாம். சும்மா ஒய்ஃப்னு பேசிட்டு தெரியாத. சி, இப்படி வாய் குசாம உனக்கு ஏன் மனுஷனே கிடையாதுடா. எனக்கு உன்னை பத்தி திட்டுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை தானே வாயில வருது. இல்ல மனுஷ ஜென்மமே கிடையாதுடா. நீ பண்ற தப்புக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லைன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கியா ஆதி? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல ஆதி. அவரு யார் யாருக்கு எதாவது எப்பப்போ கொடுக்கணுமோ அதை தான் அப்பப்போ கொடுக்கதான் போறாரு. நீ பார்க்கதான் போற பாரு. நீ யார வேணாலும் ஏமாத்தல, அவர் ஏமாத்த முடியாதுல்ல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் கெஞ்சி கேட்குறேன். இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த, இந்த மாதிரி தப்பான ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணாதீங்க. உட்கார வச்சு அவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காதீங்க. எனக்கு நான் உன்னால மென்டல் மாதிரி ஆயிட்டு இருக்கேன். என்னால நீ பண்ற டார்ச்சர்ல நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்டா. உனக்கு புரியுதா? எங்க வீட்டுல பயப்படுறாங்க நான் ஏதாவது பண்ணிப்பணும்னு. அட்லீஸ்ட் அந்த நிம்மதியா விடு. திருப்பி இப்படி ஃப்ராட் தானே பண்ணிட்டு நீ சுத்திட்டு இருக்கே, அதெல்லாம் போதும். அந்த பாவத்தை வாங்கிக்காத. இப்போ நான் நல்லபடியா சொல்றேன். தயவு செஞ்சு இதெல்லாத்தையும் நிறுத்து, திருந்து. 300 ப்ரமோஷன் பண்ண, 5 தான் ப்ரமோஷன் காசு என்ன இருக்கு? உனக்கு என்ன தெரியும் அந்த வேலையை பத்தி? காசு வருது, சார் வேலை பார்ப்பாரு. நீ எல்லாருக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கல. ஃபர்ஸ்ட் வேலைக்குன்னு ஒன்று போடா. கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் நீ வாங்கினீன்னா அந்த 10 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காத. இதுக்கப்புறமாவும் நீ இதே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். நான் ஒருத்தி சொல்லி இந்த வீடியோ போட்டு ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஆனால் நான் உன்னால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிறேன், நான் ரொம்ப அவனால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான். நிம்மதியாக விடுடா. எல்லாரையும் உன் வேலையை பாருடா, திருந்துடா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணு எல்லா ப்ராப்ளத்தையும். நேரில் வந்து ஃபேஸ் பண்ணு. எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஒய்ஃபைல பேசிக்கிட்டு சிம் கார்டை மாற்றிட்டு பெங்களூரில் இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு
இப்படி உட்காந்துட்டு இன்டர்வியூவில் கொடுத்துட்டு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்காத, நேரில் ஃபேஸ் பண்ண. சி சி, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலடா எனக்கு. உன்னை லியோ பார்த்திபன், லியோ செத்து போயிட்டாரு, இப்போ பார்த்திபனா நீ உன்னை நீ இந்த ரேஞ்சுக்கு வச்சு பேசிட்டு இருக்கடா. இவ்வளோடா நீ, இவ்வளோதான். ரொம்பலாம் அப்படிலாம் வச்சு பேசாத, அவ்வளோ பேர் ஆள்லாம் கிடையாது நீ. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை, மனுஷங்களை, மரியாதை, இது எதுவுமே உனக்கு வந்து எப்படி மதிக்கணும், இது எதுவுமே உனக்கு தெரியாது. உனக்கு இது எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கல. என்னெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்துருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். என்னை எப்படி எல்லாம் சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. ஆனால் என்னை இவ்வளோ வளர்த்து உங்ககிட்ட போய் நான் வந்துட்டேன் பார்த்தியாடா, எனக்கு அதை நினச்சாதான்டா. எப்படி வளர்ந்த பொண்ணு தெரியுமாடா நான். உங்க கூட வந்து என் லைஃபையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்டா. ஆனால் நல்ல வேலை நான் இப்போவாச்சும் அந்த டெசிஷன் எடுத்து இது தப்புன்னு தெரிஞ்சு நான் வெளியே வந்திருக்கேன். அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன், நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு டிஎம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க எனக்காக ஃபீல் பண்ணி. நான் அதெல்லாம் பார்க்காம இல்லைன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன், மெசேஜெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். போதும் ஆதி, ப்ளீஸ் நிப்பாட்டு, திருந்து. விஜய் டிவியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள். அந்த சீரியலில் ஆக்டராக வந்து மெயின் ரோலில் நடிச்சிட்ருக்காங்க ஆக்டர்ஸ் அண்டு ஸ்வேதா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது ஆதியும் ஸ்வேதாவும் அவங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆதி வந்து ஸ்வேதா என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, அவள் என்னால் தான் வந்து விஜய் டிவியில் அந்த சீரியல் நடிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிற நிலைமையில் அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா தரப்புலையும் அது சொல்லியிருக்காங்க. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, அவன் பண்ணுறது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் அவன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து சொன்னதாக வந்து நியூஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவன் வந்து இவ்வளோ பெரிய ப்ராடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போனது கிடையாது. அவன் வந்து சாஃப்ட் ஒர்க் அப்படின்னு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே இறங்கி எந்த ஒர்க்கும் அவன் செய்ய கிடையாது. நான் இப்போனாச்சும் அவனை விட்டு வெளியே வந்ததை நினச்சின்றான், ரொம்பவே ஹாப்பியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும். அதுக்கப்புறமா என்னை வச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் நீ காசு ஏமாற்றினது எல்லாமே ரொம்பவே தப்பு. அதுவும் தாமரை அக்காவுடைய ஏடிஎம் அண்டு பாஸ்புக், அதில் மட்டும் இல்லாமல் அவங்க கோல்டு, இன்ஸ்டாகிராம் எல்லாருடைய விஷயத்தையும் நீ வச்சுருக்கிறது ரொம்பவே தப்பு. இந்த பொழப்புக்கு நீ வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு கூட செத்துடலாம். உன்னால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், ரொம்பவே மென்டலாக ஆகிற ஸ்டேஜுக்கிட்ட போயிட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் என்னை விட்டு என்னை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் நான் இறந்து போயிட்டேனாலோ அதுக்கு காரணம் நீ தான், எங்கள் அப்பா அம்மா எல்லாமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆனால் கூட காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி, நீ ஃபஸ்ட்டு திருந்தி வாழ கற்றுக்கோ, ஆனால் நான் உன் கூட இனிமேல் லைஃப்பில் வந்து சேரவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் ஸ்வேதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன மருமகள் சீரியல் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் நல்லா இருந்தாலும், ஆனால் இவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கிற வெளியே பிரச்சனையை பார்க்கும்போது என்னடா இது ஸ்வேதாவுக்கு இப்படி நடந்துகிட்ருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஆதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.